வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் எந்த தொகுதியில போட்டியிட போகிறார், அவருக்கு கடுமையான ஒரு போட்டியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் திமுகவும் கண்கொத்தி பாம்பு மாதிரி காத்துட்டு இருக்க சூழ்நிலையில விஜய் தரப்பு வேறொரு முடிவை எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இது தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்களோட பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மதுரையில மிகப்பெரிய ஒரு மாநாட்டை தமிழக வெற்றி கழகம் நடத்தினாங்க. இந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட 7 லட்சம் தொண்டர்கள் வந்ததா சொல்லப்படுது. இந்த மாநாட்டுல விஜய் 33 நிமிடங்கள் பேசினாரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான் மாநாடு நடந்து முடிஞ்ச நிலையில அந்த 1.5 மணி நேரத்துல 33 நிமிடம் விஜயே பேசினாரு. இந்த பேசும் போது என்னன்னா, பல்வேறு விமர்சனங்களை மத்தியில் ஆளக்கூடிய பாஜக மேலேயும் மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக மீதையும் கடுமையான விமர்சனங்களை வச்சாரு. ஆனா கடந்த முறை, அதாவது விக்கிரவாண்டியில நடந்த தாவேகாவோட முதல் மாநில மாநாட்டுல விஜய் பேசும்போது என்ன சொன்னார்னா, நாங்க யாரையுமே விமர்சிக்க வரல, எங்களோட நோக்கம் மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்கறது மட்டும்தான். அதனால நாங்க தேவையில்லாம யாரையுமே விமர்சிக்க மாட்டோம். எங்களோட என்னன்னா ஒரு டீசென்டான பாலிடிக்ஸ் தான், தரக்குறைவான பாலிடிக்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா அதுக்கு நேர்மாறா மதுரையில நடந்த இந்த 2வது மாநில மாநாட்டுல பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடியை கடுமையா விமர்சனம் பண்ணாரு. குறிப்பா நீங்க இஸ்லாமியர்கள் இதை வாக்கு இது பண்றீங்களா, ஆட்சி நடத்துறீங்களா அப்படின்னு இது பண்ணாரு. உண்மையை சொல்ல போனா பாஜக கூட அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணல அவரு. ஆனா திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணாரு. குறிப்பா ஸ்டாலினை என்னன்னா அங்கிள் அப்படின்னு சொன்னாரு. இது திமுகவினருக்கு கடுமையான ஒரு எரிச்சலை, கோபத்தை உருவாக்கி இருக்குது. அதனால சமூக வலைதளம் தொடர்ச்சியா விஜய் தொடர்பான கருத்துக்களை, அவருக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ச்சியா பேசிக்கிட்டே வராங்க. அதை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் அதிமுகவையும் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப மோசமா தான் விமர்சிச்சாரு. அதாவது எம்ஜிஆர் தொடங்கின அதிமுக இன்னைக்கு யாரோட கையில இருக்கு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ரொம்ப கேவலமா சித்தரிக்கிற மாதிரி தான் இவர் பேசினார் விஜய். அதுவும் பாத்தீங்கன்னா எடப்பாடி தரப்புக்கு கடுமையான ஒரு டென்ஷனை உருவாக்கி இருக்கு. இதனால என்ன பண்ணீங்கன்னா அதிமுக தரப்பும் தொடர்ச்சியா விஜய விமர்சிச்சுட்டே வராங்க. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி உடனே சொல்லிட்டாரு, இவர் என்ன எங்கிட்ட இந்த தலைவா படம் ரிலீஸ் போது, அதுக்கப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிற போது எங்களுக்கு எல்லாம் காலில் விழுகாத குறையா எங்கிட்ட கெஞ்சி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு. இவர் இன்னைக்கு இப்படி பேசுறாரு, யாரு யாரை பத்தி பேசுறது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதே அதிமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் குறிப்பா ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னார்னா, விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட வயசே வெறும் 1.5 வயசு தான், 1.5 வயசு குழந்தை அது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அனில் குஞ்சே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பும் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே இதா பாத்தீங்கன்னா திமுகவும் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாஜகவும் கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழிசை சவுந்தரராஜன் இந்த சுத்தமான கேள்வி கேட்கிற போது அவங்க ரொம்ப நக்கலா ஒரு பதில சொன்னாங்க. ஒரு கொடி கம்பத்தையே நட முடியல, இவங்க எல்லாம் என்னைக்கு ஆட்சியை பிடிச்சி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதை வச்சுமே நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணாங்க. நம்ம தமிழிசையை கலாச்சி தான் பார்த்திருப்போம், ஆனா தமிழிசை கலாச்சி பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோக்கெல்லாம் பண்ணி பயங்கர ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பாத்தீங்கன்னா சரமாரியா விஜய் மேல தாக்குதல் நடந்துகிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் என்ன பண்ணாருன்னா, அந்த மாநாட்டுல குறிப்பா எந்த தொகுதியில போட்டியிட போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா விஜய் இந்த மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி எந்த தொகுதியில போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்த சூழ்நிலையில தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து சில தகவல்கள் கசிவிடப்பட்டுச்சு. அதாவது விஜயகாந்த் பாணியில அவர் வட மாவட்டங்களை குறி வச்சு, குறிப்பா ரிஷிவந்தியம், விக்கிரவாண்டி இல்ல விருத்தாசலம் இந்த தொகுதிகளை குறி வச்சு அங்க ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதன் பிறகு 2வது மாநில மாநாட்டுல மதுரையில நடத்துறதுனால, அது தேர்தலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இது மாதங்கள் இருக்குங்கிறதுனால மதுரையில நடத்துறாரு, மதுரையில ஏதாவது தொகுதியில தான் போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. அதை கிட்டத்தட்ட உறுதி செய்யற வகையில என்ன பண்ணாருன்னா, விஜய் அந்த மாநாட்டுல இப்ப நான் வேட்பாளர் பட்டியலை வாசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கிழக்கு தொகுதி வேட்பாளர் விஜய் அப்படின்னு அறிவிச்ச உடனே, சோ விஜய் இந்த மதுரை கிழக்கு தொகுதியில தான் போட்டியிட போறாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ரசிகர்களும் தொண்டர்களும் உற்சாக ஆரவாரம் எழுப்பினாங்க. இது கிட்டத்தட்ட அது உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு நினைச்ச அடுத்த கணமே என்ன பண்ணாரு, கொஞ்சம் பொறுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மேற்கு விஜய், உசிலம்பட்டி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா மதுரை சுற்றுவட்டாரத்துல இருக்கிற அந்த தொகுதிகள் பேரெல்லாம் வச்சு எல்லா இடத்துலயுமே விஜய் தான், அதாவது
தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 234 தொகுதிகள்லையும் விஜய் தான் போட்டியிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி, நீங்க யாரை நிறுத்தினாலும் எனக்கு வாக்களிக்கிறதா நினைச்சு இது பண்ணுங்க அப்படின்னு உடனே இந்த தொண்டர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா புஷ் ஆயிட்டாங்க. என்னன்னா எந்த தொகுதியில போட்டியிடுவார், அதுக்கான வேலைகளை செய்யலாம், அது தொடர்பான உற்சாகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்த சூழல்ல விஜய் வந்து இப்படி சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு தரப்புக்கு, அதாவது ஒரு 234 தொகுதிகள்லையும் என்னோட முகத்தை வச்சு நீங்க வாக்களிங்கன்னு சொன்னதுல வந்து ஒரு இது இருந்தாலும், விஜய் பர்டிகுலரா போட்டியிடக்கூடிய தொகுதி என்ன அப்படிங்கறதுல தெரிஞ்சுக்கிற முடியாம போயிடுச்சு அப்படிங்கறதுல சோர்வு அடைஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு இடையில விஜய் வந்து உண்மையிலேயே எந்த தொகுதியில போட்டியிட போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தொடர்ச்சியா இருந்து இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் திமுகவும் அதிமுகவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் எந்த தொகுதியில போட்டியிட போறா அந்த தொகுதியை தெரிஞ்சிச்சுன்னா அந்த தொகுதியை கண்டறிஞ்சு விஜய்க்கு எதிரான கடுமையான ஒரு போட்டியை கொடுக்கறதுக்கான முன்னோட்டமான சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை மாநாட்டுக்கு முன்பு வரை விஜய வந்து அதிமுகவும் சரி திமுகவும் சரி பெருசா கண்டுக்கிறவே இல்லை. அவர் தொடர்பான கேள்விகளை கூட தவிர்த்துட்டு தான் போனாங்க. அவரை கண்டிக்கிறதோ இல்ல வந்து அவரை குறித்து விமர்சனம் பண்றதோ கூட செய்யல. ஆனா விஜய் வந்து 2 தரப்பு மேலும் விமர்சனம் வச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, இவங்க தொடர்ச்சியா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த முறை வந்து கண்டிப்பா விஜய் வந்து வீழ்ச்சியறணும், விஜய் கட்சியை மட்டும் இல்ல விஜய் எந்த தொகுதியில நின்னாலும் அவர் டெபாசிட் கூட வாங்க வைக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இத வந்து எப்படியோ மோப்பம் முடிச்சுக்கிட்ட விஜய் தரப்பு இப்ப என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, நம்ம வந்து கண்டிப்பா வந்து வட மாவட்டத்திலேயே தென் மாவட்டங்களே ஏதோ ஒரு தொகுதியில போட்டியிடணும். ஆனா வந்து முக்கியமான பகுதிகளா இருக்கக்கூடிய அந்த மதுரை, கோயம்புத்தூர், அப்புறம் திருச்சி இந்த மாதிரியான முக்கியமான தொகுதிகள், முக்கியமான மண்டலங்கள்ல இருக்கிற தொகுதிகளை வந்து போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கதா சொல்லப்படுது. இதுக்கு இடையில என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி 2 பேரும் வந்து விஜய்க்கு வந்து எந்த தொகுதியில எல்லாம் வந்து ஆதரவு சரியா கணிசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பை வந்து எடுக்க தொடங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு இடையில வந்து விஜய் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, அமைச்சர்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் அமைச்சர்கள் இல்ல முன்னாடி இருக்கிற அமைச்சர்களோட தொகுதியெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னொன்று பாத்தீங்கன்னா, தற்போதும் சரி திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி தற்போது மாவட்ட செயலாளர்களா இருக்கக்கூடிய தொகுதிகளையும் நம்ம வந்து குறி வைக்க கூடாது. ஏன்னா இந்த மாதிரி அமைச்சர்கள் தொகுதி, மாவட்ட செயலாளர்கள் தொகுதி, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோட தொகுதிகளை வந்து நம்ம குறி வச்சோம்னா கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு கட்டம் கட்டி காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்ட விஜய் இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, பெரிய அளவுக்கு அரசியல் முக்கியத்துவம் இல்லாத ஒரு தொகுதியில வந்து இறங்கி போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கதா சொல்லப்படுது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக அதிமுக வந்து இப்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொன்னு வந்து நம்மள வந்து எந்த வகையிலும் வந்து காலி பண்றதுக்கு முழு முயற்சி தங்கிட்ட இருக்கிற எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்துவாங்க. அதாவது படங்குளம், படைக்குளம் எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்மளை காலி பண்றதுக்கு முடிவு பண்ணுவாங்க. சோ அரசியல் முக்கியத்துவம் இல்லாத தொகுதியை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கியை கொடுக்கும். இன்னொரு பக்கம் இந்த ஆதவ அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி 2 பேரும் வந்து எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா கருத்து கணிப்பு. இதன் அடிப்படையில விஜய்க்கு வந்து எங்க வாக்கு வங்கி அதிகமா இருக்குது, அவங்களுக்கு ஆனா ஆதரவு எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன தொகுதியை அரசியல் முக்கியத்துவம் இல்லாதது, அதே நேரத்துல விஜய்க்கு வந்து கணிசமான ஒரு ஆதரவு இருக்கக்கூடிய தொகுதி அப்படிங்கிற 2 மட்டத்திலையும் ஒரு சரியான தொகுதியை தேர்வு செஞ்சோம்னா கண்டிப்பா வந்து நம்ம வெற்றி பெறலாம். அப்படி ஒரு கணக்குல விஜய் தரப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த முறை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி விஜய எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பிடணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா வந்து பல்வேறு தரப்புல இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய கருத்து கணிப்புகள் பாத்தீங்கன்னா, விஜய் தரப்பு வெளியிட போற கருத்து கணிப்புகள் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவா இருந்தாலும் ஒரு நடுநிலையான பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்கள் வெளியிடக்கூடிய கருத்து கணிப்புகள்ல பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு கணிசமான ஆதரவு இருக்குது அப்படின்னாலும் அவர் வந்து ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுறதுனால, சரி நம்ம வந்து வெற்றி பெற்று உடனே வந்து ஆட்சி அமைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால விஜய மட்டுமாவது இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வச்சு அவர் எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறதாவும், அது தொடர்பான வேலைகளை வந்து ரொம்ப மும்முரப்படுத்தி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதுக்கு இங்கிட்டு பாத்தீங்கன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி விஜய் வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே வரவிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்து விஜய் எந்த தொகுதியில போட்டியிட போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பல்வேறு அஸ்திரங்களை வந்து தொடுக்கிறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மோதல் போக்கு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா இப்பவே வந்து
விஜய் மீது கடுமையான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் நாகரிக அரசியல்னு சொல்லிட்டு திடீர்னு இந்த மாதிரி விமர்சனம் பண்ணது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான ஒரு கோபத்தை உருவாக்கி இருக்குது. அதனால கண்டிப்பா ஒரு அதிர்புதிரியான ஒரு தேர்தல் களம் காத்திருக்குது அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.